Taste the Daily. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் வாழ்வியலில் ஜெயிப்பதற்கு உங்களுக்கான முருகனுடைய கோவில்கள் என்ன என்று நாம் வரிசையாக பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டத்துக்குள்ள தவிட்டெல்லாம் பொண்ணும்பாங்க. அவிட்ட பொன் குழந்தை பிறந்ததுனாலும் சரி, அவிட்டத்தில் ஆண் பிறந்தாலும் சரி, அவங்க வீட்டில் பணம் காசு பஞ்சமே இருக்காதாமா. அந்த அளவுக்கு அருள் நிறையா இருக்கும். ஏன் இந்த மாதிரியான ஒரு பழமொழி வந்துச்சு அப்படின்னா, அவிட்டம் என்கிற இந்த நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகனின் அம்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார். எப்பயுமே இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தாங்க வம்பு வழக்கு கேட்டு கேஸ் எல்லாத்துலேயும் மாட்டுவாங்க. ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் மட்டும்தான் அவங்க நிறைய லைஃப்பில் போராடுவாங்க, நிறைய வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் விடுவாங்க. திடீர்னு ஸ்பீடாகும், திடீர்னு டிலே ஆகும். வாழ்க்கை எதை நோக்கி போகுது, என் வாழ்க்கை தெரியலேன்ற மாதிரி மைண்ட் வைஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கணும். அங்கே செவ்வாய் சனி சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். இந்த இடம்தான் காலபுருஷனுடைய 10ஆம் இடம் என்று கருதப்படுகிறது இல்லையா? அப்போ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த மகர வீட்டில் இதில் ஒரு செம்மையான ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்மத்தை சொல்லக்கூடிய சனியோட வீட்டில் செவ்வாய் உச்சமடைகிறார். ஆனால் செவ்வாயோட வீட்டில் சனி நீச்சமடைகிறார். அப்போ யாருக்கு பலம் ஜாஸ்தி? முருகனுக்கு தானே பலம் ஜாஸ்தி, கர்மத்துக்கா பலம் ஜாஸ்தி? அந்த நவகிரக நாயகனை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை பொருந்திய ஒரு ஆள் யாருன்னு பார்த்தா சாட்சாத் அந்த முருக கடவுள் தான். நீங்க பிள்ளையார பிடிங்க, நீங்க வெண்ணக்காப்பு போடுங்க, நீங்க ஆஞ்சநேயர் படுங்க, நானே நிறைய சொல்லியிருப்பேன். அதெல்லாம் தாண்டி என்ன பிரச்சனை வந்தாலும் முருகா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், இவங்க எல்லாம் ஓடி உங்களுக்கு அருள் புரிய ஆரம்பிச்சிருவாங்க. அவன் முருகான்னு சொல்லிட்டான்ப்பா, உங்களுக்கு நம்ம காப்பாற்றணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நவகிரகம்லாம் உங்களுக்கு மண்டியிட ஆரம்பித்து விடும் என்பது மட்டும்தான் மறுக்க முடியாத உண்மை. இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் போய் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவில், என எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில், எல்லாருக்கும் உணர்ந்த கோவில். இந்த கோவிலுக்கு போனாதாங்க எல்லாமே நிறைய மர்மங்கள் தெரியக்கூடிய ஒரு கோவில். ஆனா எல்லா மக்களும் தங்களுடைய வாழ்க்கையை எதை நோக்கி போகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன். அதுக்கான விடை தெரியறதுக்காக ஓடி போகக்கூடிய ஒரு இடம் தான் இந்த கோவில். கண்டுபிடிச்சிட்டிங்களா? இவ்வளோ க்ளூ கொடுத்துட்டேன், கண்டுபிடிக்கலையா? ஒரு நிமிஷம் டைம் தரேன், கண்டுபிடிக்கிறீங்களா? கர்ம வினை தீர்க்கக்கூடிய ஒரு கோவில்னு சொல்லிட்டேன், நோய்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கோவில்னு சொல்லிட்டேன். உங்கள் வாழ்க்கைக்கான விடை, உங்கள் வாழ்க்கை அடுத்து என்னவாக இருக்கும் என்று மனது அப்படியே அலைப்பாயக்கூடிய, மனதுக்கெல்லாம் நிவர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லிட்டேன். எல்லா ஜோதிடர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு ரிஷிகளுடைய வாக்கும் அந்த இடத்துல இருக்கும் என்று சொல்லிட்டேன். கண்டுபிடிக்கலையா? எந்த கோவிலாக இருக்கும்? கேட்டுருச்சு. ஆமாம், அதே கோவில் தான், வைத்தீஸ்வரன் கோவில் தான். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் போய் உங்களுடைய நட்சத்திரத்திற்கான ஒரு தளமாக இருக்கிறது என்று நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டுகின்ற ஒரு தரம். வைத்தீஸ்வரன் கோவில்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? 3 விஷயம் ஞாபகத்துக்கு வரும். முதல்ல ஏடு ஜோசியம் தான் ஞாபகம் வரும். அது உண்மை, அது பொய், அந்த கான்ட்ரவர்சியே வேணாம், திரும்ப இதுக்குள்ள அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஓகே, அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம், நிறைய பேசுவோம். ஓகே, அப்போ வைத்தீஸ்வரன் கோவில்னு சொன்னாலே முதல்ல வரக்கூடியது என்னது? சித்தர்களுடைய வாக்கு. ஏன் அங்க சித்தர்களுடைய வாக்கு அந்த கோவில்ல மட்டும் இருக்கு? ஏன்னா அங்கதானே முருகன் இருக்கான். அப்ப எல்லா இடத்துலயும் முருகன் இல்லையா? எல்லா இடத்துலயும் முருகன் இருக்கான். ஆனா அவங்களோட கர்மாவை சொல்லக்கூடிய இடமாகிய இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தெய்வம் அல்லவா அவன். கர்மாவை அழிக்கிறதுக்கு அவன் அருள் வேணுமே. நீங்க நினைச்சா போய் ஒரு ஜோசியரை பாத்திர முடியுமா? நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்க, 2000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க ஜோசியத்தை விலை வாங்கவே முடியாதுங்க. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஜோதிடருடைய நேரத்திற்கு நீங்கள் கொடுக்குற அமைப்பு தான் அது. ஆனா ஜோதிடருடைய அறிவுக்கோ, ஜோதிடர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான அந்த கர்மாவை எடுத்து சொல்வதற்கோ யாராலையும் விலை கொடுக்கவே முடியாது. அதற்கு அவன் முடிவு பண்ணணும். எவ்வளோ கோடி செலவு பண்ணாலும் உயிரை காப்பாற்ற முடியுதா? போற உயிரை உங்களால் தடுத்து நிப்பாட்டிட முடியுமா? அதுக்கு கூட அவனுடைய கருணை வேணும். பல விஷயங்களை போற உயிரை கூட அப்படி இழுத்து ஒரு நிமிஷத்துல ஒரே ஒரு ஒற்றை பரிகாரத்துல தூக்கி நிற்பதுக்கும் அவனுடைய அருள் வேணும். அப்போ இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வைத்தியநாதனோடு சேர்ந்து வருகிற மக்களுடைய ஒவ்வொரு குறையும் தீர்க்கக்கூடிய இந்த முத்துக்குமார சுவாமி, பேரே எவ்வளோ நல்லா இருக்கு, முத்தா இருக்காங்க முருகன். அம்பிகையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், இன்னைக்கெல்லாம் காண கண்கோடி வேண்டும். அவ அழகு இருக்கே சொல்லி முடியாது. வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னாலே அங்க சிவனுக்கும் அம்பிகைக்கும் தான் விசேஷம். நல்ல ஸ்கந்த குருவாக அங்க அமர்ந்திருக்கக்கூடிய
அமைதியா அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு வருகிற மக்களுடைய நோயை தீர்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாரு என்றால் நம்ம முருகன் தான். எப்பயுமே ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் வாழ்க்கையில தடையா இருக்கும்னு சொல்லலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் என்பது தாங்க ஒரு பெரிய தடையாவே இருக்கும். உடலாலும் மனதாலும் உள்ளத்தாலும் அதி அற்புத சக்தி வாய்ந்தவர்கள் தான் மகரத்தை சேர்ந்தவர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மென்டல் பவர் ரொம்ப ஜாஸ்தி, பிசிக்கல் பவர் ரொம்ப ஜாஸ்தி, இன்டெல் பவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாருனாலே அது மகரத்தை சேர்ந்தவர்கள் தான். அதுல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் சொல்ல, ஏன்னா செவ்வாயுடைய ஆளுமை பொருந்திய ஒரு நட்சத்திரம் அது. செவ்வாயுடைய நட்சத்திரம், செவ்வாய் தன்னுடைய நட்சத்திரத்திலே உச்சமடைகிறது இந்த ஒரு வீட்டுல தான். மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் தான் இந்த அவிட்ட நட்சத்திரம். இந்த அவிட்ட நட்சத்திரத்துல ஏன் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கதை இருக்கு. நம்ம நிறைய ஒரு வைத்தீஸ்வரன் கோயிலை பத்தி கதை தெரியும், இருந்தாலும் நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை தெரியுறேன். உங்களுக்கு ஏதாவது கதை தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரியா? செவ்வாய் பகவான் இருக்காருல்ல, நான் யூஸ்வலி நவகிரகங்களை பகவான்லாம் சொல்றது இல்லை, இருந்தாலும் உங்களுக்காண்டி சொல்றேன். செவ்வாய்க்கு சில சமயம் ஒரு சமயத்துல தொழுநோய் வந்ததாம். தொழுநோய் வரும்போது இங்க இருக்கக்கூடிய வைத்தியநாதனையும் அம்பிகையும் தையல் நாயகி பேரு இருக்கிற விஷயம் அப்படி நூல் மாதிரி தச்சு எடுத்துருவாளாமா. அம்பிகையும் வழிபட்டு இங்கே கூட முருகனுடைய அருளால் அவருடைய தொழுநோய்க்கு மிகச்சிறந்த மருந்து கிடைத்ததாம். அந்த மருந்து தான் என்றும் வழங்கப்படுகிறது. பயங்கரமான ஒளி கதிர்கள் வீசக்கூடிய ஒரு தலம். கும்பகோணம்னாலே கோவில் நகரம். அதுவும் எஸ்பெஷலி இந்த வைத்தீஸ்வரன் கோவில் அப்பப்பா சொல்லியெல்லாம் மாளாதுங்க. உணரணுங்க, சில விஷயத்த சொல்ல முடியும். நான் சொல்லும்போது சில கோயில்கள்லாம் எனக்கு வார்த்தையே வராது, சொல்லும் போதே அப்படியே நான் போய் அவன்கிட்ட உட்காந்துருவேன். அந்த மாதிரியான ஒரு தலம் தான் இந்த வாழ்க்கையில நீங்க இது வரைக்கும் போலையா, தயவு செஞ்சு ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துருங்க. வைத்தீஸ்வரன் கோயில நீங்க போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, உங்க கர்மா சரி செய்யப்படும். ஒன்று, இனிமே உங்களுக்கு எந்த கெட்டதும் நடக்காது. அவ்வளவுதான். நான் கண்கூடாக இதை உணர்ந்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். உண்மையா ஆத்மார்த்தமான மனதோடு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் உங்களிடம் சேருவார். கடவுளே செக் பண்ற மாதிரி நீங்க போனீங்கன்னா அவர் உங்களுக்கு ஆப்பு வச்சிருவார். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு செவ்வாய்க்கே நிவர்த்தி தந்த தலமாக இருப்பதனால் உடல் ரீதியான பிரச்சனைக்கும் சரி பிணி தீர்த்த ஒரு தலமாக இங்கு கருதப்படுகிறது. அப்ப அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய மரண பயத்தை, யம பயத்தை, உங்க உடல் பயத்தை எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு தலமாக அமையக்கூடிய தலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வைத்தீஸ்வரன் கோவில் தான். யாரெல்லாம் கேன்சர்ல தவிக்கிறீங்களோ, யாரெல்லாம் எலும்பு பிரச்சனைல தவிக்கிறீங்களோ, யாரெல்லாம் நோய் அப்படின்ற இடத்துல ரொம்ப பாடாப்படுறீங்களோ, இதய பிரச்சனையை சமைக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஸ்டெண்ட் வச்சிருக்கீங்களோ, யாரெல்லாம் கால் வலித்துக்கிறீங்க, யாரெல்லாம் சுகர்ல தவிக்கிறீங்களோ, நோய் எந்த வகையான நோயாக இருந்தாலும் அதற்கு விடையே காண முடியலன்னு நீங்க இருக்கீங்களோ, நேரா ஓடி போய் வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் உட்காந்துக்கோங்க. அங்க கொடுக்கக்கூடிய அந்த மருந்து இருக்கு பார்த்தீங்களா, சாதாரண மருந்து இல்லை, முனிவர்களால் இயக்கப்பட்ட ஒரு மருந்து. நோய் பிணி தீர்க்கக்கூடிய மருந்து, நவபாஷணத்திற்கு இணையான அந்த மருந்து. சாந்தூரன்னு சொல்லுவாங்க அது எங்களுடைய அந்த பேச்சு வழக்கில். அந்த இதை வாங்கிட்டு தினம் தண்ணியில் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட நோயும் தீர்ந்து விடும். நம்புங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை. அப்படி நம்பி தான் எத்தனை நாளும் நம்மளுடைய சித்தர்களும் ஞானிகளும் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போகாமல் மொய்யெல்லாம் எழுதாமல் தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய உடலையும் அப்படி பலமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். செவ்வாய்க்கே இது கொடுத்த தலமாக, மோட்சம் கொடுத்த தலமாக, அவருடைய நோயை நீக்கிய ஒரு தலமாக இருப்பதால் செவ்வாய் உச்சமடையக்கூடிய, செவ்வாய் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கான ஒரு கோவிலாக இந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் நீங்கள் வழிபாடு செய்ய 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 அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆன்ம பலமும் உடல் பலமும் மனபலமும் அதிகரிக்கும் என்பதுதான். வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நேரம் அவிட்ட நட்சத்திரக்காரங்க எங்க போங்க, போயிட்டு அவரை போய் ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு, ஏன்பா இப்படி வச்சிருக்க, நீ தான் இங்கே உட்காந்துருக்க, இவ்வளோ பெரிய பிரச்சனையை நீ தான் கொடுக்குற, கொஞ்சம் பார்த்து பண்ணு, எனக்கு தாங்குற அளவுக்கு சக்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா, ஐயோ என் பிள்ளை கேட்குதுன்னு சொல்லிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவார். அங்கே போய் நீங்கள் முருகனை திட்டிட்டு இருந்தீங்கன்னா முருகன் காண்டாயிடுவார். ஏன்னா அவிட்டத்தை மட்டும் நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது ஒரு தனி எபிசோடு பேசுவோம். நம்ம நிறைய பேசியாச்சு அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி, இருந்தாலும் நான் சொல்கிறேன். அப்போ வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய இந்த முருகனை போய் நீங்கள் வழிபாடு செய்து விட்டு வர வர அவிட்ட நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய அல்லல்கள் அனைத்தும் தீர்ந்து சுகபோக வாழ்க்கையை, ஐஸ்வர்யத்தோடு கூடிய வாழ்க்கையை, சௌபாகியமான வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பது கண்கூடான உண்மை. மறக்காம போயிட்டு வந்துருங்க. திங்கட்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த 3 நாட்களும் இங்க போயிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை போறீங்கன்னா செவ்வரளி பூவால் முருகனை வழிபாடு செய்யுங்கள். முடிஞ்சா அங்க இருக்கக்கூடிய தையல் நாய்க்கும் வைத்தியநாதருக்கும் உங்க கையால நெய் விளக்கு போட்டு விட்டு வாருங்கள். அங்கு வழங்கக்கூடிய அந்த மருந்தை உட்கொண்டு வாருங்கள். எப்பேற்பட்ட நோயும் கண்டிப்பாக முருகனுடைய அருளால் தவிடுபடி ஆகும்.